ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு இயற்பியல். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். பைடோக்ரோமின் குரோமோஃபோர் எதனுடன் உடைய பாலிபைப்பேட்டுடன் எதன் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கந்தக அணு. அடுத்து பாருங்கள். ஸோ ஐசோடோன்கள் என்பன யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையும் மாறுபட்ட புரோட்டானின் எண்ணிக்கையும் உடைய அணுக்களை தான் வந்து ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்பாட்டு கோள்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நியூட்ரான்களை உறிஞ்சும். அடுத்து பாருங்கள். அணுவின் மின்னோட்டமானது டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மின்னோட்டமற்றது. அடுத்து பாருங்கள். இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஹோமி பாபா. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா அணு ஆராய்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஹோமி பாபா. அடுத்து பாருங்கள். எந்த அணு மாதிரி வடிவம் கீழ்கண்ட கூற்றை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரான்கள் அணு உட்கருவை சுற்றி அதற்கான வட்டப்பாதையில் மட்டுமே சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர் அணு வடிவம். போர் அணு வடிவம் அவருடைய அணு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு சம்ஸ் மாதிரி தான். ஒரு தனிமத்தின் பிணைப்பு ஆற்றல் 8 எலக்ட்ரான் வோல்ட். ஒரு அணுக்கருவனுக்கு மொத்த பிணைப்பு ஆற்றல் 128 எலக்ட்ரான் வோல்ட் எனில் எத்தனை அணுக்கருவன்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 16. ஸோ அவ்வளோதான். வந்து இந்த டாப்பிக்கில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ இருந்த வரைக்கும் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.